Hi friends, welcome to Nicedaykitchen. இன்னைக்கு காஃபி புட்டிங் பார்க்க போறோம். தேவையான பொருட்கள்: அரை லிட்டர் பால், சோள மாவு 3 டீஸ்பூன், காஃபி பொடி 2 டீஸ்பூன், வெண்ணிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன், தேவையான அளவு சர்க்கரை. ஃபர்ஸ்ட் காஃபி பொடியில கொஞ்சம் தண்ணி ஊத்தி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சோள மாவுல பால் ஊத்தி கரைச்சி வச்சுக்கோங்க. கட்டி இல்லாம பாத்திரத்துல பால் ஊத்தி ஸ்டவ்ல வைங்க. நல்லா சூடாகட்டும். சூடாயிடுச்சு. சர்க்கரை போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் கரைச்சு வச்ச காஃபி பவுடர் போட்டுடலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கரைச்சு வச்ச சோள மாவு போட்டுடலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா கட்டி ஆயிடுச்சு பாருங்க. நெக்ஸ்ட் வெண்ணிலா எசன்ஸ் போட்டுடலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. கட்டி இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆறட்டும். சுகர் கரெக்டா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இதே மாதிரி சின்ன பவுல்ஸ் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பட்டர் தடவிக்கோங்க. கொஞ்சம் பவுல்ல டூட்டி ஃப்ரூட்டி போட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதை போட்டுடலாம். ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரிட்ஜில் 3 மணி நேரம் வச்சிருங்க. ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்தாச்சு. அவ்வளோதான், காஃபி புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. சூப்பர் டேஸ்டாக இருக்கும். டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வரும். டேஸ்டான சமையலோட அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.